வணக்கம் மகளே. துபாயில் பணியாற்றி வந்த என்னுடைய நண்பர் விடுமுறைக்காக சொந்த ஊரான திருவாரூருக்கு வந்திருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருவாரூரிலே ரொம்ப பாப்புலரான ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு. அங்கே சாப்பிட போனவர் தனக்கான உணவை ஆர்டர் செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் காத்துட்டு இருக்கும்போது தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காரு. அதாவது அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் ஓரமாக 2 கண்கள் அந்த ஹோட்டல் அறையை எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த 2 கண்களுமே அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சாப்பாடு மேஜைகளில் நிறைந்திருந்த உணவு பதார்த்தங்களை ஏக்கத்துடன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தை என்னுடைய நண்பர் கவனிச்சிருக்காரு. அப்போ கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போது அந்த கண்கள் என்னுடைய நண்பரையும் கவனிச்சிருக்கு. அப்போ அது ஒரு சிறுவனுடைய கண்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நண்பர் அந்த சிறுவனை உள்ளே வருமாறு சைகை காட்டியிருக்காரு. இவருடைய சைகை பார்த்ததையும் அந்த சிறுவனும் ஹோட்டலுக்கு உள்ளே வந்திருக்கான். வரும்போது அவனுடைய குட்டி தங்கையும் அவனை கூட வந்திருக்கா. அந்த சிறுவன் ஹோட்டலுக்குள்ளே வரவும் இவர் ஆர்டர் செஞ்ச உணவும் இவருடைய டேபிளுக்கு வந்திருக்கு. வந்ததுமே அந்த சிறுவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பரான கௌஷிக் கேட்டிருக்காரு. அப்போ அந்த சிறுவன் என்னுடைய நண்பர் ஆர்டர் செஞ்ச அந்த உணவை, அதாவது அந்த தட்டில் இருக்கக்கூடிய உணவை காட்டி கை காட்டி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே என்னுடைய நண்பரும் இதே மாதிரி இன்னும் 2 பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பரான கௌஷிக் ஆர்டர் செஞ்சுருக்காரு. அந்த சிறுவனையும் அவனுடைய தங்கையும் தனக்கு எதிரில் இருந்த சேரில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி அவனை உட்காரவும் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் அந்த சிறுவனுக்காக ஆர்டர் செஞ்ச உணவும் வந்துருச்சு. அந்த உணவு வந்ததுமே அந்த உணவை பார்த்ததுமே அந்த சிறுவன் அவசரமாக அந்த சாப்பாட்டில் கை வைக்க போனான். அப்போது திடீர்னு அவனுடைய கையை இன்னொரு கை பிடிச்சிருச்சு. அது ஒரு பிஞ்சு கை. அந்த கை வேறு யாருடைய கையும் அல்ல, அது அந்த சிறுவனுடைய தங்கையுடைய கை. அதாவது தன்னுடைய தங்கையும் தன்னை தடுக்கிறா அப்படிங்கிறத அந்த சிறுவன் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தங்கையை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு வாஷ் பேஷனுக்கு போயிட்டு தன்னுடைய கைகளை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரொம்ப அமைதியாக அமர்ந்து 2 பேருமே உணவை ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இருவருமே அப்போது எந்த விதமான வார்த்தையும் பேசவே இல்லை. அந்த 2 பேருமே அந்த உணவை சாப்பிட்றதுலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு சின்ன ஒரு பேச்சு கூட இல்லாமல் மலமலன்னு அந்த உணவை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்ததுமே அந்த சிறுவன் என்னுடைய நண்பரான கௌஷிக்கை பார்த்து எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அவன் என்னுடைய நண்பனை பார்த்து கனிவுடன் ஒரு புன்னகையை மட்டும் செய்கிறான். கொஞ்சமாக சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் தன்னுடைய தங்கையை கூட்டிகிட்டு எந்த விதமான வார்த்தையும் சொல்லாமல் தன்னுடைய தங்கையை கூட்டிகிட்டு அமைதியாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியவும் போயிடுறான். அண்ணனும் தங்கியும் அமைதியாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியேற வரைக்கும் என்னுடைய நண்பரான கௌஷிக் அவர் ஆர்டர் செஞ்ச அந்த உணவை சாப்பிடவே இல்லை. அந்த சிறுவனும் அவருடைய தங்கையும் சாப்பிடக்கூடிய அந்த அழகை தான் அவர் ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது வரைக்கும் தன்னுடைய உணவில் கை வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சிறுவியும் போன பிறகு அவர் ஆர்டர் செஞ்ச உணவை அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தான் ஆர்டர் செஞ்ச உணவும் அந்த சிறுவனுக்கும் அவருடைய தங்கைக்கும் ஆர்டர் செஞ்ச உணவுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து பில் கட்டுறதுக்காக பில் கவுண்டருக்கு போனார். அங்கே அந்த ஹோட்டலுடைய ஓனர் இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி நான் ஆர்டர் செஞ்ச உணவுக்கு பில் கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்கணும், பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த ஹோட்டலுடைய ஓனர் பில் கொடுக்காம ஒரு கவரை தான் கொடுத்தாரு. ஏடா இது பில் கேட்டால் ஏதோ கவரை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சார் ஏதோ கவர் கொடுக்குறீங்கன்னு? ஆமாம் சார், அதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொன்னார். பிரித்து என்னடா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை பிரித்து என்னுடைய நண்பர் படித்த அடுத்த நிமிஷமே அவருடைய கண்கள் குளமாகின. அந்த கவரில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, அதில் இதுதான் எழுதிருந்துச்சு. இந்த வாக்கியம் தான் அதில் எழுதிருந்துச்சு. அதாவது, மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் ஓனர் பில்லுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்தார். இதை படித்தது தான் என்னுடைய நண்பருடைய கண்கள் குளமாகிவிட்டது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.